ராமானுஜாய நமகா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கிருஷ்ண பக்தியை வடிவெடுத்தவரான சுவாமி நம்மாழ்வார் விஷயமான ஸ்லோகங்களை கொண்டு கிருஷ்ணானுபவத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே அடுத்த ஸ்லோகமாக இன்று புனர்வசு நக்ஷத்திரம். தாமஸ்ரயாமி கருணாம் வகுளாபிராமம் யாசௌ புனர்வசு மதீவலேய வதீர்னான்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வரு மறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான் அருள்கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்னும் மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியர் சர்வமும் ஆச்சாரியரான நம்மாழ்வாரை கொண்டு பாடினார். ஆழ்வார் அருளே வடிவெடுத்தவர் என்று காட்டுகின்றார். அதேதான் இந்த ஸ்லோகத்திலேயும் சொல்லப்படுகின்றது. ஆழ்வார் நம்மாழ்வார் அருளே வடிவெடுத்தவர். கருணாவந்தம் என்றோ கருணாசாலினம் என்று சொல்லாமல் கருணாம் என்று சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் கருணாம்னு ஆழ்வாரை குறிப்பிடப்படுகின்றது. அவருடைய கருணைங்கிறது அப்பிரமேயம், அளவிட்டே சொல்ல முடியாது. என்னிடத்துல என்னுடைய புண்மையான நிலையை கொண்டு என்னிடத்திலே இப்படி கருணை கொண்டு அருள் சுரக்கின்றார் இன்னும் மதுரகவி ஆழ்வார் சொல்றது போலே கருணாம், கருணசாலியானவர். இப்படி பரம காருணிகரான ஆழ்வார் இந்த உலகிலே அவதாரம் பண்ணி என்றேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணில் காணும் உணர்ந்துன்னு பெரிய திருவந்தாதி பாசுரம் தானே அருளி செய்திருக்கார் நம்மாழ்வார். கட்கண்ணால் காணாத அவ்வுரு, அந்த உருவை நெஞ்சென்னும் உட்கண்ணாலே காணும் உணர்ந்து, உட்கண்ணினாலே பரம் சுடரான பரமபுருஷனை சாட்சாத்கரித்தார். வெளிக்கண்ணாலே காண்பதற்கும் மிக அரிதா இருக்கக்கூடிய அந்த பரவஸ்துவை, பரமாத்மாவை உட்கண் நெஞ்சென்னும் உட்கண்ணாலே சாட்சாத்கரித்தார். பரம்சுடரான பரமபுருஷனை சாட்சாத்கரித்ததனாலே இவரே நமக்கு ஆசிரியனீயர் என்று சொல்லும்படியா ஆகின்றது. நாம் ஆசிரியப்பதற்கு தகுந்தவரான ஆசிரியனீயர் யார்? சுவாமி நம்மாழ்வாரே. ஏன்னா நெஞ்சென்னும் உட்கண்ணாலே அந்த பரம்சுடரை சாட்சாத்கரித்தவர். அதனாலே நமக்கு சதா சர்வகாலமும் ஆசிரியிக்கும்படியான ஆசிரியரியர் என்பவர் அவரே. யத் பரம் ஜோதிஹி அனித்தம் தத்யா கருணா இதம் சகார தாம் ஆஸ்ரயாமி அப்படின்னு சொல்றதுனால எந்த பரம் சுடரை, வெளிக்கண்ணாலே காண முடியாததான பரம் சுடரை பிரத்யக்ஷா கதம் அனித்தம் தத்யா கருணா இதம் சகார தாம் ஆஸ்ரயாமி. கண்டாரோ, நெஞ்சென்னும் உட்கண்ணாலே கண்டாரோ, கருணையை வடிவெடுத்தவரான நம்மாழ்வார் அவரே நமக்கு ஆசிரியனியர் ஆவார். ஆஸ்ரயாமி, நாம் ஆசிரியிக்க வேண்டுவது. இதமகா பிரத்யக்ஷ கதம் சமீபதரவர்த்திச ஏகதோ ஏததோ ரூபம் அப்படின்னு சொல்றதுல சாஸ்திரம் சொல்றதுனாலே பிரத்யக்ஷ விஷயமானதை சொல்றது. பிரத்யக்ஷ விஷயம் எது? எம்பெருமான் பரமாத்மாவை பிரத்யக்ஷமா நெஞ்சென்னும் கண்ணாலே கண்டார். ஆக கண்காண நிற்கில் கண்ணால காணலாம் அப்படின்னு சொன்னா கூட சில பேர் ஆணையிட்டு அதை விலக்கி விடுவார்கள். அந்த வஸ்துவை நம் கண்ணுக்கு தோன்றாதபடிக்கு செய்து விடுவார்கள். அப்படிங்கிறதுனால பரஞ்சோதியான எம்பெருமானை உட்கண்ணாலே கண்டு கழித்தவர் ஆழ்வார்னு சொல்லப்படுகின்றது. கண்காண நிற்கில் ஆணையிட்டு விளக்குவார்கள். கண்ணுக்கு தோன்றாதபடி நிற்கக்கூடிய பரம்சுடரை கண்ணுக்கு காணாதிருக்கும்படியான பரம்சோதி வெளிக்கண்ணாலே கண்டோம்னு சொன்னாலும் அதை விளக்குவார்கள் என்றிருக்கக்கூடிய பரம்சோதியை கண்ணார கண்டு கழித்தவர், நெஞ்சென்னும் உட்கண்ணாலே கண்டு கழித்தவரான ஆழ்வார். அப்படி இந்த ஆழ்வாரனுடைய ஏற்றம் இங்கே சொல்லப்படுறது. ஆக
நம்மாழ்வார் என்கின்ற யா அசௌ வசுமதி வலையே புனகா அவதீர்னே அப்படிங்கிறனாலே நம்மாழ்வார் என்கின்ற கருணாமூர்த்தி இந்த லோகத்தில் திருவவதாரம் பண்ணி எங்குமே பிரசித்தி பெற்ற பெருமை உடையவர், நன்றாக மலர்ந்திருக்கக்கூடிய ஞான கண்ணால் நன்றாக எம்பெருமான் அந்த ஞானத்தை நல்க பறந்து அறியும்படியான அந்த ஞான கண்ணாலே ஒருவர் கண்ணுக்கும் எட்டாமல் இருந்த அந்த பரம்சோதி, அதுதான் இங்கே விசேஷம். ஒருவர் கண்ணுக்கும் எட்டாது இருந்த அந்த பரம்சோதியை, எங்கும் பெருமையுடைய அந்த பரம்சோதியை, எதிலும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரம்சோதியை அவன் அருளின ஞானத்தாலே, அந்த ஞான கண்ணாலே சாட்சாத்கரித்தாரோ. மகிழ் மாலையினால் அழகு பெற்ற அந்த கருணாமூர்த்தியை நான் பணிகின்றேன். மகிழ் மாலையை அலங்கிருத்தமாக கொண்டிருக்கக்கூடிய திருமார்பை உடையவர் தாம். வகுல அபிராமமாம் கருணாம் ஆஸ்ரயாமி, அந்த கருணாமூர்த்தியை நான் அடிபடுகின்றேன்னு சொல்கிறதுனாலே யாசோ புனர்வசு மதீவலையே வதீர்னாங்கிறதுனால புனர்வசுன்னு இங்கே ஸ்பஷ்டமாக காட்டப்படுகின்றதுனாலே புனர்வசு நட்சத்திரத்தை குறிப்பதாகவே நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆக இன்றைய தினம் புனர்வசு நட்சத்திரத்தில் இந்த ஸ்லோகம் அன்வயித்தோம். அடுத்த அனுபவம் அடுத்த நட்சத்திரத்தில் அடுத்த பகுதியிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.